Hi friends, welcome to Kathir Tube Tricks. இன்னைக்கு நம்ம வீடியோ என்ன பார்க்க போறோம்னா யூடியூப் பிகினர்ஸ் என்னென்னலாம் பண்ணணும் அப்படின்றதுக்காண்டி ஒரு 7 டிப்ஸ் இன்னைக்கு நம்ம வீடியோக்குள்ள கொடுக்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். யூடியூப் பிகினர்ஸ் எல்லாருமே வந்துட்டு முதல்ல நீங்கள் பண்ண போகிற ஒரு விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் சப்ஸ்கிரைபர்ஸ் ஆர் உங்களோட வியூவர்ஸுக்கு வந்துட்டு ஃபஸ்ட்டு வந்து ஒரு மெசேஜ் நீங்கள் கொடுக்கணும். அதாவது எப்படின்னா உங்கள் வீடியோ பார்க்குறவங்க வந்துட்டு உங்கள் வீடியோ வந்து லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். இந்த விஷயத்தை வந்து உங்கள் வீடியோவில் வந்து ஏதோ ஒரு இடத்துல வந்து நீங்கள் வந்து கொடுக்கணும். இப்படி கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அவங்க மைண்ட் செட்டில் வந்து மாறிடும். ரெண்டாவது விஷயம், பெரிய பெரிய யூடியூபர்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா வந்துட்டு அவங்களோட வீடியோஸில் வந்து பார்த்தீங்கன்னா யாரும் சொல்ல மாட்டாங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கன்னு சொல்ல மாட்டாங்க. ஆனால் அவங்களோட வீடியோஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ரலாகவே ஒரு கார்னரில் வந்துட்டு அவங்க இதில் ஸ்லைடில் வந்து ஒன்று வந்துக்கிட்டு இருக்கும், இந்த மாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு வாய்ஸ் இல்லாமல் வெறும் வீடியோ மட்டும் வரும். பெட்டர் நீங்கள் அந்த மாதிரி கூட பண்ணலாம். ஆனால் வந்து உங்களோட வாய்ஸ் கொடுத்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். ரெண்டாவது விஷயம், உங்களோட தம்ப்நெயில். அதாவது தம்ப்நெயில்னால் ஜஸ்ட் நீங்கள் உங்கள் தம்ப்நெயிலை பார்த்த உடனே வந்து சப்ஸ்கிரைபர் வந்து அடுத்து அந்த வீடியோ பார்க்கணும். அந்தளவுக்கு வந்து ஒரு கிறிஸ்பினஸ்ஸு பார்த்த உடனே வந்து ஒரு பட்டாசாக இருக்கணும். அந்த மாதிரி இருந்துச்சுனாவே உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக உங்கள் சேனல் வந்து ஆட்டோமேட்டிக்காக க்ரோத் ஆகும். அதை நீங்கள் வந்து பார்த்துக்கோங்க. மூணாவது விஷயம், உங்களோட டிஸ்கிரிப்ஷன். அதாவது நீங்கள் இந்த வீடியோவில் நீங்கள் என்ன பேசியிருக்கீங்க அப்படின்றத, இல்லை இந்த வீடியோவில் என்ன பண்ணியிருக்கீங்க அப்படின்றத வந்துட்டு டிஸ்கிரிப்ஷனில் அழகாக நீங்கள் கொடுத்துருங்க. நாலாவது விஷயம், ஹேஷ்டேக்ஸ். அதாவது இது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். எல்லாருமே வந்துட்டு இப்போ இருக்க டாப் லெவல்லேருந்து லோ லெவலில் இருக்க யூடியூபர்ஸ் எல்லாருமே வந்து இந்த விஷயத்தை வந்து தான் பண்ணுவாங்க. இதனால தான் வந்து உங்கள் சேனல் க்ரோத்தும் ஆகும். அதாவது மக்கள் வந்து உங்களோட வியூவர்ஸ் வந்து தேடுறது வந்து பார்த்திங்கன்னா இந்த ஹேஷ்டேக் வச்சு தான் தேடுவாங்க. இது வந்து உங்கள் டிஸ்கிரிப்ஷனில் வந்து கம்பல்சரி இருக்கணும். அதே மாதிரி நீங்கள் டிஸ்கிரிப்ஷனில் போடுறீங்கன்னா ஒரு ஹேஷ்டேக்காக போடவும் கூடாது. மேக்ஸிமம் ஒரு 15 ஹேஷ்டேகு, உங்கள் டாபிக் ஏற்ற மாதிரி 15 ஹேஷ்டேகு. அது அடுத்து 5வது விஷயம், கீவேர்ட்ஸ். இதுதான் இருக்கிற ரொம்ப முக்கியமான விஷயம். உங்களை வந்து நீங்கள் கூகுள்லையோ இல்லை யூடியூப்லையோ வந்து உங்களை டேரெக்டாக சர்ச் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா இந்த கீவேர்ட்ஸ் தான் வந்து உங்களை வந்து உங்களோட சேனல் உங்கள் வீடியோஸ் வந்து முன்னாடி கொண்டு வரும். அதனால் முடிஞ்ச வரைக்கும் இந்த கீவேர்ட்ஸுமே வந்து பார்த்திங்கன்னா 500 கீவேர்ட்ஸ் வந்து அவங்க டைப் பண்ண கொடுப்பாங்க. நாம் அதிகபட்சம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 30 to 40 வரைக்கும் நீங்கள் வச்சுக்கோங்க. அதுவே போதுமானது தான் உங்களுக்கு ஸ்டார்டிங் ஸ்டேஜில் வந்துட்டு. அதுக்கடுத்து உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக க்ரோத் ஆக வந்து ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்து பூஸ்டிங் ஆகும் உங்களுக்கு. அடுத்து 6வது விஷயம் வந்து பார்த்திங்கன்னா என் கார்டு அண்ட் ஐ கார்டுன்னு சொல்லுவாங்க. அதாவது உங்கள் சேனலில் வந்து பார்க்குற வியூஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 10% ஆஃப் வியூஸ் வந்து இந்த ஐ கார்ட்ஸ் அண்டு என் கார்டில் வச்சு தான் உங்களுக்கு வந்து வியூஸே வரும். உங்கள் வியூவர் வந்து உங்கள் வீடியோ ஃபுல்லாக பார்த்து முடிச்சிட்டாங்கன்னா கடைசியாக வரும்போது உங்கள் சேனலோட சப்ஸ்கிரைபு அடுத்து அந்த வியூவர்ஸ்க்கு வந்து நீங்கள் என்ன வீடியோ கொடுக்குறீன்றது தான் உங்களுக்கு முக்கியமான விஷயம். அதனால் அதை வந்து ஃபுல்லாக பார்த்துக்கோங்க. அடுத்து ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம், டைட்டில். உங்களோட டைட்டில் வந்து எவ்வளோ ஷார்ட்டாக இருக்கோ அது அந்தளவுக்கு உங்கள் வீடியோ வந்து க்ரோத் ஆகும். ஒரு வீடியோவுக்கும் டைட்டில் வந்து மாற்றுங்க. ஒரே டைட்டிலை வச்சு கொண்டு போகாதீங்க, சேனல் க்ரோத்தே ஆகாது. இந்த டேக்ஸ் அண்ட் கீவேர்ட்ஸ் வந்து எப்படி எடுக்கிறது அப்படின்றதுக்குண்டான வெப் லிங்க் வந்து உங்களுக்கு நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன். அதே மாதிரி தம்ப்நெயில் க்ரியேஷனுக்கு ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக க்ரியேட் பண்ணலாம் தம்ப்நெயில்ஸு. அதுக்குண்டான ஆப் லிங்க்கையும் வந்து உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நீங்கள் அதை பார்த்து இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக், ஒரு ஷேர், ஒரு கமெண்ட், முடிஞ்சால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.